நல்ல எலும்பு வேறு லெவல் செம்ம காம்பினேஷனில் தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் செல்வம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீட்டில் தோட்டத்தில் தான் நான் உட்காந்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்னத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி, முருதப்பா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பரோட்டா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டலில் போய் நான் பண்ணலாம்னு தான் நினச்சேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா காயல்பட்டினத்தில் ரம்ஜான் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோன்பு பிடிச்சிருப்பாங்க. 30 நாள் வந்து நோன்பு பிடிப்பாங்க இஸ்லாமியர்கள். ஸோ காயல்பட்டினம்னாலே உங்களுக்கு தெரியும், அதிகமாக இஸ்லாமியர்கள் தான் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து அந்த கடையில் வந்து முஸ்லீம் தான், சம்சுதீன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹோட்டல் தான் வாங்கினேன் இதில் டிசைன்லாம். ஸோ இது வந்து அவங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கு அந்த நோம்புலாம் முடிஞ்சதுக்கப்புறம், பெருநாளாக முடிஞ்சதுக்கப்புறம் வர சொல்லியிருக்காங்க, ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லாக்டவுன் போடுவாங்களா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம ரிவ்யூ பண்ணுறதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நான் வந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா. ஸோ பரோட்டாவை பாருங்கள், பரோட்டா காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. ஸோ 5 பரோட்டா நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி அதாவது 80 ரூபா வந்து பிரியாணி, எக் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன், நல்லி எலும்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சம்பல், ஒவ்வொரு ஊர்லேயும் இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. ஸோ எங்கள் ஊரில் சம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சில்லி சிக்கன். ஸோ சில்லி சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பீஃப் சால்னா, மாட்டுக்கறியோட சால்னா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சைவ சால்னா, சாதாரண சால்னா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் கடைசியாக முருதப்பா. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு டிஷ்ஷு. இது ரொம்ப இப்போ விரும்பி சாப்பிட போகிறேன். ஸோ இதே அந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் சைடில் வந்து பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து முருதப்பா, அதுக்கப்புறம் வந்து பரோட்டா. ஸோ இது எல்லாமே நிறைய இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணியில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த முட்டையை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணலாம். வாவ் 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 சம்பளை நல்லா ஊற்றி விரைகிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் சாதாரண சால்னா எடுக்கிறேன். வாவ் ஊற்றிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அது கட்டியாக இருக்கட்டும். கொஞ்சோண்டு சிக்கன். ஸோ குழப்பிட்டேன் நல்லா விரவி. வாவ் நல்ல எலும்பு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல எலும்பு வந்து ரொம்ப எலும்பு மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ இன்னும் இருக்குது பாருங்கள் கறி. செம்ம டேஸ்ட். ஒரு மனுஷனோட லைஃப்பில் நல்லா சாப்பிட்றது தான் ஒரு ஆனந்தம். நம்ம சம்பாதிக்கிறது எதுக்கு? சாப்பிட்றதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பாதிங்க, நல்லா சாப்பிடுங்க, அதுதான் மெயினாக தேவை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சிக்கன். ஸோ நல்லா பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க சிக்கன். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். லைட்டாக உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அப்படின்னாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கான்ஃபார்மாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது பாருங்க, அதுக்கு வெங்காயம். இப்போ பிரியாணியில் வச்சு நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கலாம். சிக்கனை லைட்டாக சால்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சால்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ சிக்கனை பிச்சுட்டு அப்படியே வச்சு சாப்பிட்லாம். சால்னா வேறு லெவலில் இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்டோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா புரோட்டா நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ புரோட்டா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ லைனாக 5 புரோட்டா இருக்குது. ஸோ நான் வந்து 3 புரோட்டா ட்ரை பண்ணுறேன். பட் வந்து பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ வந்து புரோட்டா வந்து வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹோட்டலில் வந்து முன்னாடி சாப்பிட்ருக்கேன், பார்த்துக்கோங்க புரோட்டா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க, வேறு லெவல் செம்ம காம்பினேஷனில் தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரோட்டா வந்து ஃபஸ்ட்டு பிச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புரோட்டாவை பிச்சிட்டோம். ஸோ பாருங்கள், இதுவே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சால்னா எடுத்துக்கோங்க, கறி சால்னா. லைட்டாக கிண்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து அப்படி சுற்றி நல்லா ஊற்றிடுங்க. வாவ், தக்காளி பழம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதா சால்னா நான் லைட்டாக அப்படி ஊற்றி கிண்டிக்கிறேன். ஐயோ அவங்க வடியுது பாருங்கள். வாவ், நல்லா கிண்டிட்டேன். செம்மையாகிடுச்சு. வாவ், லைட்டாக கீழே செஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே வாயில் வச்சிடலாம். ஸோ சிக்கன் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதோடு சேர்த்து கிண்டி. வாவ், உண்மையிலே வேறு லெவல் ஃபீலிங். என்னோடய லைஃப்பில் சம்சுதீன் ஹோட்டல் புரோட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு கப்புன்னு ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நான் வந்து புரோட்டா சாப்பிட்டேன். ஸோ இன்னும் வந்து சாப்பிட தோணுது, இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஸோ சிக்கன் ஐயோ முட்டை எடுக்க மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கே முட்டை எடுக்கல. ஸோ முட்டை அப்படி முழுசாகவே கடிச்சிடலாம். கடைசி ஒரு வாய் வச்சிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரியாணியும் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாவும் சாப்பிட்டோம். ஸோ இப்போ வந்து மூணாவது கடைசி என்னென்னு பார்த்தீங்கன்னா முருதப்பா. ஸோ முருதப்பா வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம வந்து பிரியாணியும் வந்து நம்ம லைஃப்பில் வந்து சாப்பிட்ருப்போம், பரோட்டாவும் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்ருப்போம். ஆனால் முருதப்பா வந்து நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஸோ முருதப்பா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா முருதப்பா. பக்கத்தில் ஒரு கோழி கூதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கோழியை நம்ம அடுத்த வாட்டி நம்ம பறிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முருதப்பா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து மைதா மாவு, அதாவது நம்ம எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரெட் ஆம்லேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, பிரெட் ஆம்லேட்டை வச்சு தான் செய்வாங்க. ஸோ பிரெட் ஆம்லேட் எப்படி செய்வாங்களோ அதே காம்பினேஷனில் தான். ஸோ இது வந்து நம்ம சால்னா ஊற்ற வேணாம், நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி பிச்சு சால்னாவில் முக்கி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கு, அப்புறம் வந்து சிக்கன்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கு தான். ஸோ முட்டையை உடச்சி இந்த ஆம்லேட் போடுவாங்கள்ல, ஸோ அந்த காம்பினேஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், லேயராக வருது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் மைதா மாவு அப்படி வந்துகிட்டே இருக்குது. வாவ், அப்படி நம்ம இதில் முக்கிடலாம் உள்ளே. ஸோ உள்ளே முக்கிட்டு சிக்கன் ஒரு கை எடுத்து நல்லா முக்கிட்டேன். ஸோ இங்கே முக்கினாலும் வந்து கோச்சிக்கும். ஸோ அதனால் இங்கேயே முக்கிடலாம். ஐயோ உள்ளே வந்துடுச்சு. நோ. இது எப்படி இருக்கலாம் இங்கே பாருங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்கு, சிக்கன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ வேறு லெவல் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக. இந்த பப்ஸ்லாம் நம்ம சாப்பிடுவோம்ல, பப்ஸ்லாம் எப்படி நம்ம வந்து பப்ஸை வந்து ஒரு சால்னாவில் முக்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த டேஸ்ட்டாக இருக்குது. வேறு லெவல் காம்பினேஷன். கண்டிப்பாக கயல்பட்டினம் வந்தீங்க அப்படின்னா சம்சுதீன் ஹோட்டலில் முருதப்பா ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து 3 டிஷ் இப்போ சாப்பிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரோட்டா. ஸோ மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா முருதப்பா. ஸோ நான் சாப்பிட்டதே சொல்கிறேன், எனக்கு வந்து இப்போ முருதப்பா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம சாலா அப்படி லைட்டாக அப்படி ஊற்றிடலாம் மேலே. வாவ். ஸோ இன்றைக்குள்ள சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட், அருமையான சாப்பாடு, வயிறு நல்லா நிறைஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபா. சிக்கன் ஒரு எக் வச்சுருக்காங்க. ஸோ 80 ரூபா. அது கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சோண்டு சால்னாவும் கொஞ்சோண்டு அந்த சம்பல் அப்படின்னு தருவாங்க, அதாவது வெங்காயம் இருக்கும்ல,
அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புரோட்டா. ஒரு புரோட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 ரூபா, 5 புரோட்டா வந்து நான் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து முருதப்பா. ஒரு முருதப்பா வந்து 80 ரூபா. ஸோ கண்டிப்பாக முருதப்பா ட்ரை பண்ணுங்கள். சம்சுதீன் ஹோட்டலில் செம டேஸ்ட்டாக இருக்குது. சரி, அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம DarkMan சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.